தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 79ஆம் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம் என்று அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் எருசலேமை, இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கிய பொழுது கிமு 586ஆம் ஆண்டு, அந்த ஆண்டில் நடைபெற்ற சில சம்பவங்களை குறித்து, வரலாற்று சம்பவங்களை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 74ஆம் சங்கீதமும் 77ஆம் சங்கீதமும் இந்த சங்கீதத்திற்கு ஒத்த சங்கீதங்கள். எரேமியா 52ஆம் அதிகாரம் இந்த சங்கீதத்தின் அடிப்படை வரலாற்று உண்மையை நமக்கு அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்திலே ஆசாப் 3 விதமான வேண்டுகோள்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைப்பதாக நாம் பார்க்கிறோம். முதல் 7 வசனங்களிலே பார்க்கும் பொழுது பகைவர்களை நீக்கும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். 73ஆம் சங்கீதம் பாருங்கள். வேத புத்தகத்தை உங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்க நீங்களும் என்னோடு சேர்ந்து வாருங்கள். 79ஆம் சங்கீதம். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. முதலாவதாக ஆசாபின் வேண்டுகோள் என்ன? பகைவர்களை நீக்கும். பகை எனக்கு தேவையில்லை. சுதந்திரமாக சுபிட்சமாக நான் வாழ விரும்புகிறேன். முதலாவது வசனத்தில் சொல்கிறான், தேவனுடைய சுதந்திரம், உம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கிறான். ஆண்டவருடைய சுதந்திரம் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் பகைவர்களோ கொலை செய்கிறார்கள். எருசலேமை மண்மேடாக அவர்கள் மாற்றினார்கள். பிரேதங்கள், தேவ ஜனத்தின் பிரேதங்கள் ஆங்காங்கு விழுந்து கிடக்கின்றன. ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாகின்றன. அவைகளை, அந்த பிரேதங்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்பதாக நாம் பார்க்கிறோம். நாமெல்லாம் தேவனுடைய சுதந்திரம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரம், நான் கர்த்தருடைய சுதந்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதலாக 17 வரை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். புறஜாதிகள் வந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பரிசுத்தவான்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பரிகசிக்கக்கூடிய அயலார்கள் மிகுந்து காணப்படுகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பை சங்கீதக்காரன் ஆசாப் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அயலாருக்கு நாங்கள் நிந்தைகளாக நாம் மாறிவிட்டோம். அக்கினி போல அவர்களுடைய கோபம் பற்றி எரிகிறது என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போவதாக ஆசாபை குறித்து இங்கே வாசிக்கிறோம். பகைவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே பகைவர்கள், விரோதிகள், சத்துருக்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு இருக்கிறார்களா? இயேசுவுக்கு இருந்தார்கள். அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, இப்படி
பலர் இருந்தார்கள். யூதாஸ்காரியோத்து நிறைய பகைவர்கள் இருந்ததினாலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பகைவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஒருவேளை அனாவசியமாக பகைக்கிறவர்கள் உண்டு. பொறாமையினாலே, ஆழ்தத்துவத்தினாலே, ஆண்டவர் பெரிய ஆழ்தத்துவம், அதிகாரம் உள்ளவர், அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை பகைத்தார்கள். ஆனால் நியாயமான காரணங்களுக்காக பகை வருவதும் உண்டு. என்ன நியாயமான காரணங்கள்? கர்த்தரை விட்டு விட்டு கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவருக்கு முதுகு காட்டும் பொழுது, ஆண்டவருடைய உடன்படிக்கையை முறித்து கொள்ளும் பொழுது, மனம் திரும்பாத அசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் பகைவர்களை எழுப்புகிறார் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தான். போக போக மாம்சம் தன்னை ஆளும்படி மாம்சத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவருடைய வாழ்க்கையிலே கொடூரம் காணப்பட்டது, துன்மார்க்கம் காணப்பட்டது, 1000 மறுமனையாட்டிகள். அதற்காக ஆண்டவர் அவனை ராஜாவாக வைத்தார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்கக்கூடாது என்று சொல்லி உபாகமம் 17:17 ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக காணப்படுகிறது. இந்த நியாயப்பிரமாண நெறிகள் எல்லாவற்றையும் முறித்துவிட்டு ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறி சாலமோன் வாழ்ந்த பொழுது எதிரிகளை கர்த்தர் எழுப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதிரிகளை ஆண்டவர் எழுப்புகிறார். சில வேளைகளிலே நம்மை சூழ்ந்து சில எதிரிகள் திடீரென்று முளைக்கும் பொழுது நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். சில காரணங்களை ஆசாப் கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பகைவர்களை நீ நீக்கும், ஏனென்றால் இது உம்முடைய ஆலயம், நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும், உம்முடைய வல்லமை விளங்க வேண்டும், நிந்தைகள் எங்களை விட்டு அகல வேண்டும், உம்முடைய ஜனம் பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, உம்முடைய துதியை நாங்கள் எங்கும் என்றும் சொல்லி வரத்தக்கதாக நீர் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே, பகைவர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சில சமயங்களில் ஆண்டவர் பகைவர்களை நீக்குகிறார், சில சமயங்களில் ஆண்டவர் பகைவர்களை அப்படியே விட்டு வைக்கிறார். எதற்காக? எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான். எகிப்து மக்கள் இஸ்ரவேலரை தொடர்ந்து வரும் பொழுது அந்த பகைவர்களை ஆண்டவர் நீக்கினார், தண்ணீரிலே மூழ்கடித்தார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதே வேளையிலே இயேசுவானவர் பிறந்த பொழுது முக்கியமான பகைவன் ஏரோது ராஜா, அந்த பகைவனை ஆண்டவர் நீக்கவில்லை. மரியாளை, யோசேப்பையும் இயேசுவையும் தான் இடத்தை காலி பண்ண ஆண்டவர் சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளை கொலை செய்ய ஏரோது வகை தேடுகிறான். எனவே நீ தாயையும் சேயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று சொல்லி கர்த்தர் யோசேப்புக்கு கற்பித்தார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே நீக்குகிறார், சில சமயங்களிலே நிலைத்திருக்க பண்ணி ஆண்டவர் நம்மை காத்து கொள்கிறார். எப்படி யோசேப்பு ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போனானோ அங்கே அவர்களை ஆண்டவர் காத்து கொண்டதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே பகைவர்களை நீக்குகிறார், சில சமயங்களிலே பகைவர்களை நம்மை சூழ வைத்து நமக்கு பாடம் புகட்டி ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக அவனுடைய ஜெபம் பகைவரை நீக்கும். இரண்டாவதாக அவனுடைய ஜெபம் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அநேக பகைகளுக்கும் அநேக பகைவர்களுக்கும் காரணம் பாவம். பாவத்தினாலே இந்த பகைவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்வதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று வாசிக்கிறோம். காரணம், நாங்கள் துரோகம் பண்ணினோம், கலகம் பண்ணினோம். வாழ்க்கையிலே துரோகமும் கலகமும் நாம் செய்யும் பொழுது, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கும் பொழுது, நம்முடைய சுயமதியை நெறியன் உகந்து சாய்ந்து ஆண்டவருக்கு புறமுதுகு காட்டும் பொழுது பகைவர்கள் உதிக்கிறார்கள். அவர்களை உதிக்க பண்ணுவது தெய்வம். எதற்காக? மீண்டுமாக ஆண்டவருடைய பரிசுத்த பாதையிலே நாம் வந்து சேரத்தக்கதாக. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோமே. 23ஆம் சங்கீதத்திலே கோல் என்பது கிருபையை குறிப்பிடுகிறது, தடி என்பது சிட்சையை குறிப்பிடுகிறது. கோல் என்றால் அது 6 அடி நீளமுள்ள ஒரு கோல், அதன் நுனியிலே ஒரு கொக்கி, அதை வைத்து மரங்களில் உள்ள இலைகளை, காய்களை, பழங்களை பறித்து போடுவான் மேய்ப்பன். ஆடுகள் அவற்றை உண்ணும். கோல் கிருபை, போஷிக்கிறது. தடி என்பது அப்படி அல்ல, அது ஏறக்குறைய ஒரு 3 அடி நீளமாக இருக்கும்.
ஆடுகள் மந்தையை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது மேய்ப்பன் போய் ஒரு அடி அடிப்பான், தடியினாலே திரும்ப மந்தையில வந்து சேரும். அல்லது இன்னும் அது தூரம் போய் விட்டதென்றால் தடியை தூக்கி எறிவான், அது ஆட்டின் மேலே பட்டு வலி தாங்காமல் மீண்டும் மந்தையிலே வந்து சேரும். தடி என்பது சிக்ஷை. கோலும் தேற்றும் தடியும் தேற்றும். எந்த காரணியை கர்த்தர் பயன்படுத்தினாலும் நம்முடைய சொந்த வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு பிரீதியாக விளங்க வேண்டும் என்று கருதித்தான் ஆண்டவர் இந்த கிருபையின் எத்தனங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக எந்த எதிரியும் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருப்பது இல்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அதைத்தானே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? பேதுருவை கொல்லுவதற்காக சிறையிலே போட்டான் ஏரோது ராஜா. ஏரோது ராஜா கொலை செய்யப்பட்டான், பேதுரு தப்புவிக்கப்பட்டான். எவன் சாவான் என்று நினைத்தார்களோ அவன் பிழைத்து கொண்டான். எவனை சாகடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் கொல்லப்பட்டான். இதுதானே வேதம், இதுதானே ஆண்டவருடைய செயலாற்றும் வரலாறு. இதைத்தானே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்து தங்களை நன்றியறிதலோடு வாழத்தக்கதாக ஆண்டவர் நடத்துகிறார். எனவே பகைவர்கள் கொஞ்ச காலம், ரொம்ப காலம் அல்ல, அவர்களையும் ஜபத்தில் மூழ்கடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாலிலே பிஸ்கட்டை சில சமயங்களிலே மூழ்கடித்து சாப்பிடுவார்கள். பன் எடுத்து அதை பீத்து காப்பியிலோ பாலிலோ மூழ்க வைத்து சாப்பிடுவார்கள். காரணம், அது மிருதுவாக மாறும், வாய்க்குள்ளே போகும் பொழுது வலிக்கு கொண்டே தொண்டைக்குள்ளே போய்விடும். அல்வா போல. அதுபோல பகைவர்கள் ஜபத்திலே மூழ்கடிக்கப்படும் பொழுது அவர்கள் மிருதுவாக மாறலாம், அல்லது கரைந்து மறைந்து தொப்பென்று விழுந்து விடலாம், காணாமலேயே போய்விடலாம். எனவே பகைவர்கள் என்று வரும் பொழுது அவர்களை ஜபத்திலே மூழ்கடியுங்கள். உங்களுக்கு எத்தனை பகைவர்கள் உண்டு? அவர்கள் பெயர்கள் என்னென்ன? அந்த பெயர்களை சொல்லி சொல்லி அவர்களுக்காக ஜபித்திருக்கிறீர்களா? இல்லைன்னு சொல்வீங்க போலயே, உங்கள் முகத்தில் அப்படி தெரியுத. அப்படி இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் இன்று முதல் பகைவர்களை ஒரு லிஸ்ட் போடுங்க, ஒரு பட்டியல் போடுங்க, பேர் பேரா வாசித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். மாற்றத்தை காண்பீர்கள். ஒன்று அவர்களுடைய மனது மிருதுவாக மாறும், அல்லது கரைந்து மறைந்து காணாமலேயே போய்விடுவார்கள். ஜபத்திலே பகைவர்களை மூழ்கடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பகைவர்களை நீக்கும், இரண்டாவதாக பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி 8ஆம் 9ஆம் வசனங்களிலே நாம் படிக்கிறோம். 8ஆம் 9ஆம் வசனங்கள் என்னென்ன? பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும், உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆசாப் ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக பகைவர்களை நீக்கும், இரண்டாவதாக பாவங்களை நிவர்த்தியாக்கும். பாவங்களை நிவர்த்தியாக்கத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே பகை பெருகும் பொழுது பாவம் பெருகி கொண்டிருக்கிறது என்பது அர்த்தமாகும். பாவங்களை விட்டு ஓய்ந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் என்னை மன்னித்து என்னை ரட்சித்து என்னை உம்முடைய கிருபையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி நான் உமக்காக வாழத்தக்கதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்வது நல்லது. பகை 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 என்று சொல்லி போராடி கொண்டிருக்காமல் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை வேலி அடைத்து காத்து கொள்வார். உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார், உங்களுக்கு இரத்த கோட்டையாக இருப்பார். தூதர்கள் எல்லாம் உங்களை வலம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். பயப்படாமல் இருப்பீர்கள், அஞ்சாமல் இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். எல்லா பகைகளுக்கு காரணம், முக்கியமான காரணம் பாவ மன்னிப்பு இல்லாமை. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பகைகள் ஒவ்வொன்றாக விலகும். எனவே இரண்டாவதாக பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆசாப் ஜெபிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கங்கள் நமக்கு தேவை, ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய இரக்கத்தினாலும்
ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். ஆமாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றனவா? மன்னிக்கப்பட்ட மக்களாக நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டியது உங்களுடைய கடமை. ஐயா சொல்கிறாங்களே, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், அவர் நமக்கு தரக்கூடிய ரட்சிப்பு சிலுவையில் அமைந்திருக்கிறது, அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் நாம் எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தானே? மன்னிக்கப்பட்டவர்கள் தான், மன்னிப்பை பெற்றவர்கள் அல்லர். அநேகர் மன்னிக்கப்பட்டவர்கள், இன்னும் அநேகர் மன்னிக்கப்படாதவர்கள். எப்படி? மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பை பெறாமல் வாழ்வதற்கு ஒரே காரணம் மனம் திரும்பாமை. அந்த 2 கள்ளர்களையுமே ஆண்டவர் மன்னித்தாரே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி கள்ளர்களுக்காகவும் கர்த்தர் பரிந்துரை செய்தாரே. ஒருவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது, மற்றவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. அந்த ஆளோடு ஆண்டவர் பேசவே இல்லையே. ஏன் பேசவில்லை? ஒருவன் மனம் திரும்பினான், அடுத்தவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவனுக்கு மன்னிப்பு இல்லை, மனம் திரும்பினவனுக்கு மன்னிப்பு. ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தியாக்க வேண்டும் என்றால் அடிப்படையாக நாம் கீழ்ப்படிய வேண்டியது என்னவென்றால் மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஒரு பார்சல் உங்களுக்கு வந்திருக்கிறது. குரியர்மேன் நீங்கள் இருக்கிறீங்களா என்று தேடுகிறான். நீங்கள் வீட்டில் இல்லை, ஆஃபீஸுக்கு போயிட்டீங்க அல்லது கடைக்கு போயிட்டீங்க. வந்தவர் தேடிட்டு பார்சலோடு திரும்பி போனார். அடுத்த நாள் வருகிறார் அந்த பார்சலோடு. அடுத்த நாள் நீங்கள் வீட்டில் இல்லை, அடுத்த நாளும் வருகிறார் அந்த பார்சலோடு. நீங்கள் வீட்டில் இல்லை. ஒரு சீட்டை எழுதி போட்டுட்டு போயிருந்தார். என்ன, உங்களுக்கு வர வேண்டிய குரியர் பார்சல் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, அங்கே கையெழுத்து போட்டு பார்சலை வாங்கிட்டு போங்க என்று சொல்கிறார். உங்களுக்கு பார்சல் வந்ததா? ஆமாம். அது எங்கே இருக்கிறது? அங்கே அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறது. செய்ய வேண்டியது என்ன? எழும்பி அங்கே போய் இது என்னுடைய பார்சல் என்று உரிமை பாராட்டி கையெழுத்து போட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே நமக்கு வேண்டிய ரட்சிப்பை, பார்சல் நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அடிக்கடி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கதவை திறக்க மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. அப்போ கல்வாரி மலையிலே சிலுவையிலே நமக்கு ரட்சிப்பு காத்திருக்கிறது. செய்ய வேண்டியது என்ன? நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி நம்முடைய சம்மதத்தை தெரிவித்து உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பார்சலை, அந்த ரட்சிப்பை ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு மகிமையாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பை இன்னும் பெறவில்லை. காரணம், மனம் திரும்பவில்லை, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக பகைவரை நீக்கும், இரண்டாவதாக பாவங்களை நிவர்த்தியாக்கும், மூன்றாவதாக பெருமூச்சை நினைத்தருளும். 10, 12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பெருமூச்சை கர்த்தர் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு கருதுவதாக, கேட்டுக்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனம் முதல் பாருங்கள். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன், உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ள எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது பொய்ய பலத்தினால் உயிரோடு காத்தரலும் என்று தொடர்ந்து பெருமூச்சினால் வரக்கூடிய அநேக விதமான விபரீதங்கள் அங்கே விளங்குகின்றன. அவற்றையெல்லாம் கர்த்தர் நீக்கும்படியாக ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் 11ஆம் வசனம் முதல், கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது பொய்ய பலத்தினால் உயிரோடே காத்துக்கொள்ளும்.
ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏளத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் என்று சொல்லி சங்கீதத்தை ஆசா முடிப்பதாக நைவேதத்தில் வாசிக்கிறோம். பெருமூச்சு, நம்முடைய பெருமூச்சுகள் எல்லாம் அடங்கத்தக்கதாக ஆண்டவர் பெருமூச்சு விட்டார். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய பெருமூச்சுகளை மாற்ற ஆண்டவர் பெருமூச்சு விட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜனங்களுடைய பெருமூச்சை, தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை, தம்முடைய சொந்த ஜனமாகிய விசுவாசிகளின் பெருமூச்சை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருப்பது மட்டுமல்ல, பழிவாங்குதல் தமக்குரியது என்று சொல்லி அவர்களை பழிவாங்க ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார். நாம் மற்றவர்களை பழிவாங்கக்கூடாது. பழிவாங்குதலை நாம் கர்த்தரிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே கற்றுக் கொடுக்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கும் பொழுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். தொடர்ந்து, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு அறிவிக்கிறது. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய மாண்பு நம்முடைய மாண்பாக இருக்க வேண்டும். சத்துருக்களுக்காக ஜெபிப்பது, உற்ற வேளைகளிலே அவர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டும். கர்த்தரை பிடிக்க வந்தானே மல்குஸ் என்ற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் பேதுரு, அவனை வலது காதர வெட்டினான். வெட்டப்பட்ட காது கீழே விழுந்து கிடக்கிறது. அது காய்ந்து போகாமல், ஒரு நாய் தூக்கி கொண்டு போகாமல் சீக்கிரமாக ஆண்டவர் அதை எடுத்து காதை அவனுடைய காதின் பகுதியிலே ஒட்ட வைத்து குணமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல சத்துருக்களை அவமானப்படுத்தாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்கு உற்ற உதவிகளை செய்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எனவே கர்த்தருடைய கரங்களிலேயே சத்துருக்களை ஒப்பு கொடுத்து விட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பெருமூச்சோடு ஆவியானவருடைய பெருமூச்சும் இணைந்து கொள்ளுகிறது. இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். 11ஆம் வசனத்திலே அவருடைய புய பலம் நம்மை காக்கிறது என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பேற்பட்ட ஜெபங்களை எல்லாம் சங்கீதக்காரன் ஆசாப் ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். பாபிலோன் சிறையிருப்புக்கு அவன் குடும்பம் சென்றது. அவனுடைய பிள்ளைகள் பத்திரமாக சொந்த ஊருக்கு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி எஸ்ரா 2ஆம் அதிகாரத்திலே, 3ஆம் அதிகாரத்திலே, நெகேமியா 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய சந்ததியை ஆண்டவர் காத்துக் கொள்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக பகைவர்களை நீக்கும், பாவங்களை நிவர்த்தியாக்கும், பெருமூச்சை நினைத்தருளும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நமக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் நாம் அதற்கு பிரதியுத்தரமாக என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால் 13ஆம் வசனத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக புகழுவோம், கர்த்தருடைய நாமத்தை புகழுவோம், புகழ்ந்து மேன்மை பாராட்டுவோம். இரண்டாவதாக பிரஸ்தாபப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவோம். 9ஆம் 12ஆம் வசனங்களிலே அவருடைய மகிமையை புகழுவோம். 3ஆம் 10ஆம் வசனங்களிலே அவருடைய நீதியை புகழுவோம். 11ஆம் வசனத்திலே அவருடைய இரக்கங்களை புகழுவோம். அவருடைய மகிமையை, அவருடைய நீதியை, அவருடைய இரக்கங்களை புகழுவோம்,
பிரஸ்தாபப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு அறிவிப்போம். ஏன் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? முதலாவதாக நாம் சாட்சி பகரத்தக்கதாக, இரண்டாவதாக அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தப்படுவதற்காக. புகழுவோம், பிரஸ்தாபப்படுத்துவோம், அது மட்டுமல்ல பின்பற்றுவோம். அவரை பின்பற்றுவோம் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் முடிகிறது. ஆண்டவரை பின்பற்றி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், நாம் எல்லாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின் செல்கிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவர் விரும்பக்கூடிய ஆடுகளாக இந்த உலகத்திலே அனுதினமும் நாம் வாழத்தக்கதாக அவருக்கு செவி கொடுப்போம், அவரை பின்பற்றுவோம். அவருக்கு செவி கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய சத்திய வசனங்களை வாசித்து அந்த வசனங்கள் ஒவ்வொன்றிற்கும் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம், செவி கொடுப்போம், பின்பற்றுவோம். அவருடைய பாதையிலே நாம் வழிநடப்போம். அங்குமிங்கும் போகாமல், காணாமல் போன ஆடுகளைப் போல அங்குமிங்கும் சிதறி செல்லாமல், வழியை விட்டு அகன்று சுயமதியை சார்ந்து பிரேதத்தை பார்க்க சென்றானே, சிங்கத்தின் பிணத்தை பார்க்க சென்றானே சிம்சோன், அவனைப் போல வழி தப்பி போகாமல் கர்த்தர் காட்டிய வழி, கர்த்தரே அந்த வழி, அவரை பின்பற்றி வாழத்தக்கதாக நம்முடைய ஜீவித்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களுடைய படம் வரையப்பட்டிருக்கும் பொழுது, வடுவாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் நினைப்பீர், எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தியாக்குவீர், எங்களுக்காக பெருமூச்சு விடுவீர். கர்த்தாவே, அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வம், உருக்கமான தெய்வம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை உண்டு ஆண்டவரே? எனவே குறைவின்றி நிறைவாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உம்மையை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து உமக்காக நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து முன்னேறி செல்லத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.